ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் எக்ஸாம் கிட்டக்க வந்துட்டுருக்கு. ரிவிஷன் 10th அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதோடு சேர்ந்து இந்த மேத்ஸ் ரிவிஷன் கொடுத்துருக்கேன் 10th ஸ்டாண்டர்டுக்கு. இப்போ கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் வந்ததில் ரிவிஷன் நம்பர் 1 கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கு. அதில் சம்ஸ் எல்லாம் போடுறேன் நான். அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ரிவிஷன் சம்ஸில் இருக்கிற சம் போட்டாலே உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆகிடும். நல்ல மார்க் வாங்கலாம் நீங்கள். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 1 to 14 வந்து உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ். அது அப்புறம் போடுறேன் நான். இப்போ 2 மார்க்ஸ் சம்ஸ் எல்லாம் போடுறேன். முதல்ல பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு 15 சம் என்ன கேட்டிருக்காங்கன்னாக்க, ஏ வந்து 1 2 3 4 அப் டு 45 வரலும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆர் பி த ரிலேஷன் டிஃபைன்ட் ஆஸ் இஸ் ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர். இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, அதோட ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்றாங்க. அதில் என்னென்ன ஸ்கொயர் நம்பர் இருக்கோ அதெல்லாம் எடுத்து எழுதணும் நம்ம. ஓகேவா? ஆன் ஏ ரைட் ஆர் ஆஸ் எ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. ஆல்சோ ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச். இந்த டொமைனும் கண்டுபிடிக்கணும், ரேஞ்சும் கண்டுபிடிக்கணும். பார்க்கலாமா? எப்படி பார்க்கலாம் பண்ணணும்னு பார்க்கலாமா? பாருங்க சொல்யூஷன். முதல்ல என்னென்ன கிவன் இருக்கோ அதெல்லாம் எழுதினாலே உங்களுக்கு பாதி மார்க் கிடைக்கும். ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 அப் டு 45. ஆர் வந்து என்ன கண்டிஷன்? இஸ் அ ஸ்கொயர் ஆஃப். இப்போ நம்ம இதை எழுதினாக்க சப்செட் மாதிரி எழுதினாக்க என்ன வரும்? 1ஓட ஸ்கொயர் 1, 2ஓட ஸ்கொயர் என்ன 4, 3 3s are 9, 4 4s are 16, 5 5s are 25, 6 6 are 36. ஏன்னா 45 அதுக்கு மேலே வரக்கூடாது நமக்கு. அதனால் இது வந்து நம்ம எழுதியிருக்கோம். இப்போ வந்து இதெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் இதிலையே இருக்குது. இது எப்படி வந்திருக்கு? நமக்கு சப்செட் மாதிரி வந்திருக்கனால ஆர் இஸ் த சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏ எழுதும்போது என்னென்ன சப்செட் வருமோ அதில் இந்த ஸ்கொயரோட நம்பர்ஸும் வருது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ இதோட டொமைன் எழுதணும். டொமைன் இஸ் ஈக்குவல் டு இந்த முதல்ல இருக்கிற நம்பர் எல்லாம் எழுதுகிறோம் இல்லையா, அதில் தான் டொமைன். செகண்டாக இருக்கிறது எழுதினாக்கா அது ரேஞ்ச். இப்போ டொமைன் பாருங்கள் 1 2 3 4 5 6. இப்போ ரேஞ்ச் பாருங்கள் 4 6 1 4 9 16 25 36. இதெல்லாம் தான் நம்மளோட ரேஞ்ச். இதை எழுதினாலே உங்களுக்கு 2 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம் நீங்கள். அடுத்த சம் பாருங்களேன். ஏ இஸ் ஈக்குவல் டு -2 -1 0 1 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் எஃப் தட் இஸ் ஏ டென்ஸ் டு பி இஸ் அன் ஆன் டு ஃபங்க்ஷன் defined by f of x is equal to x square plus x plus 1. இது கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. தென் we have to find out what is b. ஓகேவா? சொல்யூஷன் பாருங்கள். கொடுத்துருக்கிறது எழுதிக்கோ. f of x என்னங்கிறத எழுதிட்டோம் நம்ம. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? f of x is equal to x square plus x plus 1 கொடுத்துருக்காங்க. முதல்ல ஏல என்ன கொடுத்துருக்காங்க? -2 கொடுத்துருக்காங்க. இந்த -2வை எங்கெல்லாம் x இருக்கோ அந்த இடத்துல நம்ம புட் பண்ணணும். அப்போ முதல்ல என்ன இருக்குது? x ஸ்கொயர். அப்போ -2 ஸ்கொயர் ப்ளஸ் -2 ரெண்டும் ஒன்றா வரக்கூடாதுனால ப்ராக்கெட்டில் -2 ப்ளஸ் 1. இப்போ 2 2s are 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2 ப்ளஸ் 1. இப்போ பார்த்தீங்கன்னா 4ல் 2 போச்சுன்னா 2 2 + 1 = 3. இதே போல் -1 -0 1 2 3 இதெல்லாம் போட்டு நமக்கு ஒரு ஆன்சர்ஸ் வரும். அதுதான் நம்மளோட பி. இப்போ பாருங்களேன், இது என்ன சொன்னாங்க? ஆன் டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கனால 1 3 7 இதே நம்பர் தான் ரிப்பீட் ஆகுது. அதனால இதோட ஆன்சர் வந்து நமக்கு என்னது? பி இஸ் ஈக்குவல் டு 1 3 7 கிடச்சிருக்கு. ஓகேவா? அடுத்த சம் பாருங்கள். இஸ் 7 × 3 × 2 × 2 + 3. இது வந்து காம்போசிட் நம்பரா? அப்படி இருந்தால் ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர்னு கேட்டிருக்காங்க. ஆமாம். எஸ். சொல்யூஷன் பாருங்கள். எஸ், இட் இஸ் த கிவன் நம்பர் இஸ் எ காம்போசிட் நம்பர். ஏன்னாக்கா பிகாஸ் இப்போ இந்த நம்பர் கொடுத்துருக்காங்களே, இதை எப்படி எழுதலாம்னாக்க இங்கே பாருங்களேன், இங்கேயும் 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 3னா என்ன அர்த்தம்? 3 × 1ன்னு அர்த்தம். அதனால் இந்த ரெண்டு இடத்துலேருந்து 3யை காமனாக வெளில எடுத்துக்கும். அப்போ என்ன வரும்? 7 × 3 × 2 நடுவில் என்ன இருக்குது? ப்ளஸ் அந்த 3யை வெளியில் எடுத்ததுனால 1 வந்துடும். இப்போ மல்டிப்ளை பாருங்களேன். 7 5s are 35, 35 2s are 70 + 1 71. ஆல்ரெடி 3 வெளியில் இருக்குது. இப்போ 3யும் 71 தான் இதோட ஃபேக்டர்ஸ். இப்போ வந்து இதை ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கிறது எப்படி வந்திருக்கு? 3யும் 71 என்னவா வந்திருக்கு? நமக்கு ப்ரைம் நம்பர். அதனால ப்ரைம் ரெண்டுமே ப்ரைமாக இருக்கிறதுனால இட் இஸ் அ காம்போசிட் நம்பர். இதுதான் கேட்டிருக்காங்க. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, புரிஞ்சுதுங்களா? அடுத்த சம் பாருங்கள். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 + 2 + 3 + up to n. என்னங்கிறத கொடுக்கல. அந்த என்ன தான் என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணாக்கா நமக்கு என்ன கிடைக்கிறது? 666. அப்படின்னா ஃபைண்ட் n என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இந்த ஃபார்முலா எழுதுகிறோம். 1 + 2 + n அப் டு n வரையில் இருக்கிற ஃபார்முலா வந்து n × n + 1/2. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? அப்போ இதோட இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்? n × n + 1/2 இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க 666.
இப்போ பாருங்களேன், n into n equal to n square, n into 1 equal to n. இந்த 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், 1332 வந்திருக்கு. இதை இந்த சைட் கொண்டு வந்தாக்க என்ன ஆகும், இந்த ப்ளஸ் இங்கே வரும்போது மைனஸ் ஆகிடும். இது எப்படி இருக்குன்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணாக்க ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -1332 வரணும். அதே ரெண்டு நம்பரை ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணாக்க நமக்கு என்ன வரணும், 31 வரணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்ன நம்பர் பார்க்குறோம். அப்போ வந்து இது பார்த்தாக்க இதோட ஃபேக்டரைசேஷன் என்ன வரும், 37 and 36 மைனஸ் பண்ணால் we will get +1. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இந்த நம்பர் வரணும். ஓகேவா? வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், n + 37 and n - 36 = 0. அப்போ என்ன வெளியில் எடுத்தால் இது -37 ஆகிடும், இது +36, மைனஸ் நெக்லெக்ட் ஆகிடும். அப்போ என்னோட வேல்யூ என்னது, 36. அதனால் இது என்ன கேட்டாங்க, ஃபைண்ட் n = 36. ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாமா? டிட்டர்மின் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 15x² + 11x + 2 = 0. சொல்யூஷன் என்னது, இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இது எழுதிருக்கோம். இது எப்படி இருக்குன்னாக்க, இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ax² + bx + c. x² முன்னாடி இருக்கிறது a, xக்கு முன்னாடி இருக்கிறது b, கான்ஸ்டன்ட் வந்து c. அப்போ இதில் பார்த்தா a = 15, b = 11 and c = 2 வந்திருக்கு. இல்லை இந்த டெல்டா தான் இந்த d = b² - 4ac ஃபார்முலா. இப்போ பியோட வேல்யூ என்னது, 11. அப்போ 11² - 4 இன்ட்டு a வந்து என்னது 15, c வந்து 2. இப்போ 11² அதை பார்த்தா என்ன ஒரு 11 11s are 121. ஆல்ரெடி என்ன 4 15s are 4. இதை மல்டிப்ளை பண்ணாக்க நமக்கு என்ன வருது, 120 வருது. இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாக்க நமக்கு என்ன வருது, 1 வருது. ஸோ 1 வந்து என்னது, greater than 0, 0 விட பெரிய நம்பர். Therefore the roots are real and unequal. இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் வரக்கூடிய ரூட்ஸ் எப்படி இருக்கும்னாக்க நமக்கு ரியலாகவும் இருக்கும், அதே சமயம் அன்ஈக்குவலாகவும் இருக்கும். அதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்த சம் பாருங்கள், a = 7 8 6. இதை வந்து மேட்ரிக்ஸ் 2 கொடுத்துருக்காங்க, 8 கொடுத்துருக்காங்க அண்ட் b கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து we have to find out what is 2a + b கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல 2a இருக்குல்ல, 2 வெளியில் போட்டுட்டு ஏவோட வேல்யூ ப்ளஸ் பியோடது எழுதியிருக்கோம். இதோட மீனிங் என்னென்னா, இந்த 2ஆல் இது அத்தனையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 7s are 14, 2 8s are 16, 2 6s are 12. அந்த மாதிரி இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் ப்ளஸ் பி. இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணும். 14 + 4, 16 + 11, 12 + -3, 2 + -1, இந்த மாதிரி எல்லாத்தையும் மல்டிப்ளை ப்ளஸ் பண்ணணும். இப்போ பாருங்களேன், 14 + 4 = 18, இது 27, இது ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ். ஸோ 12 மைனஸ் பண்ணாக்க 9 வருது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணாக்க we will get 18 27 9 1 8 22 -1 11 -2. இதுதான் 2a + b-யோட ஆன்சர். அடுத்த சம் பாருங்க, if radii of two concentric circles are 4 cm and 5 cm, then find the length of the chord of one circle which is the tangent to the other circle அப்படின்னு கேட்குறேன். முதல்ல இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இல்லை ரெண்டு சர்க்கிள், கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னு என்னது, ஹேவிங் த சேம் சென்டர் அண்ட் டிஃப்ரெண்ட் ரேடியஸ், அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்ட்டு. இதுலேருந்து ஒரு ரேடியஸ் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம், இன்னொரு ரேடியஸ் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இதை கீழே உள்ளே இருக்கிற சர்க்கிளுக்கு ஒரு டேஞ்சன்ட் வரைய போகிறோம். அந்த டேஞ்சன்ட் என்னது, வெளியில் இருக்கிற சர்க்கிள், இந்த உள்ளே இருக்கிற சர்க்கிளோட டேஞ்சன்ட், வெளியில் இருக்கிற சர்க்கிளுக்கு கார்டு. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, கார்டு ஆஃப் த ஒன் சர்க்கிள், அதான் வெளியில் இருக்கிற சர்க்கிளுக்கு கார்டு. இதில் என்ன கேட்குறாங்க, லெங்த் ஆஃப் த டேஞ்சன்ட், அந்த பிசியோட வேல்யூ, டேஞ்சன்ட் இந்த உள்ளே இருக்கிற சர்க்கிளோட டேஞ்சன்ட் பிசி, அதோட லெங்த் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ ஓஏ கொடுத்துருக்காங்க 4 cm, ஓபி கொடுத்துருக்காங்க 5 cm. வாட் இஸ் பிசி, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஓஏ வந்து என்னது, பர்பண்டிகுலர் டு த பிசி, ஏன்னா கார்டும் ரேடியஸும் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். இது எப்படி இருக்குன்னாக்க நமக்கு பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. இல்லை OB² = OA² + AB². OB தெரியும் நமக்கு, 5² = 4² + AB². AB இந்த சைட் கொண்டு போனாக்க என்னாகும், மைனஸ் ஆகிடும். 5 5s are 25, 16 = 9. இதுதான் AB². AB இதோட ஸ்கொயர் ரூட் என்னது, 3 cm. ஸோ பிசி, இப்போ நமக்கு பிசி ஃபுல்லாக வேணும். அப்போ பிசியோட ஃபார்முலா என்னது, 2 × AB. அப்போ வந்து இதை மல்டிப்ளை பண்ணாக்க 2 × 3 மல்டிப்ளை பண்ணால் we will get BC = 6 cm. அடுத்தது பாருங்கள், find the intercept made by the line
4x plus 3y plus 12 equal to 0 on the coordinate axis அப்படின்றாங்க. இந்த கொஸ்டின் எழுதியிருக்கோம். இப்போ முதல்ல எக்ஸ் வந்து இன்டர்செப்ட் ஆச்சுன்னா ஒய் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். அப்போ ஒய் 0வாக இருந்தாக்க என்னாகும், 4x plus 0 plus 12 equal to 0. அப்போ 4x equal to இந்த ப்ளஸ் 12 இங்கே வரும்போது என்னாகும், மைனஸ் ஆகிடும். அப்போ x is equal to minus 12/4 ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் வில் கெட் -3. எக்ஸோட வேல்யூ கிடச்சிடுது. சப்போஸ் ஒய் இன்டர்செப்டாக இருந்தால் என்னாகும், எக்ஸ் 0வாக இருக்கும். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 ப்ளஸ் 3y ப்ளஸ் 12 equal to 0. அப்போ 3y is equal to -12, y is equal to 12/3 equal to -4. இப்போ ரெண்டோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. x is equal to -3 and y is equal to -4. அடுத்தது பாருங்கள், ப்ரூவ் தட் cos theta by 1 plus sin theta equal to secant theta minus tan theta. ஓகேவா, நம்ம இந்த இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணணும். இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துருக்கோம். இதை என்ன பண்ண போகிறோம், கான்ஜுகேட் பண்ண போகிறோம். கான்ஜுகேட்னு என்னது, ரேஷ்னலைஸ் பண்ண போகிறோம். அதாவது இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸால், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். cos theta by 1 plus sin theta, ப்ளஸ் இருக்கிறதுனால 1 minus sin theta by 1 minus sin theta, divide and multiply and divide by 1 minus sin theta. பாருங்களேன், இப்போ cos theta into 1 minus sin theta, இங்கே கீழே என்ன இருக்குது, 1 plus sin theta into 1 minus sin theta எழுதிட்டோம். மேலே இருக்கிறத ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். இப்போ கீழே இது எப்படி இருக்குனாக்கா a plus b into a minus b ஃபார்மில் இருக்குது. அப்படின்ற என்னது, a square minus b square. a வந்து என்னது 1, ஸோ 1 square equal to 1 தான். sin theta என்னது, sin square theta. நமக்கு தெரியும் 1 minus sin square theta equal to cos square theta. மேலே ஒரு cos theta இருக்குது, கீழே ஒரு 2 cos square theta இருக்குது. அதனால் 2 மட்டும் கேன்சல் பண்ணிக்கோங்க. cos theta கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ பாக்கி என்ன இருக்குது, 1 minus sin theta by cos theta. இப்போ நம்ம இதை தனித்தனியாக எழுதலாம். அப்போ என்ன ஆகும், 1 by cos theta, நடுவில் என்ன இருக்குது, மைனஸ் sin theta by cos theta. நமக்கு தெரியும் 1 by cos theta equal to என்னது, secant theta. sin theta by cos theta என்ன, minus tan theta. வந்துதான் நமக்கு. therefore LHS equal to RHS.